திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட பத்திரிகை சுதந்திர தின செய்தியை அவர் ஒருமுறை கண்ணாடி முன்னாடி நின்று படித்து பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். முதல்வர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பத்திரிகையாளர்கள் அச்சமின்றி அடக்குமுறையின்றி பணியாற்ற வேண்டும் என்று கூறியதை சுட்டிக்காட்டிய வானதி, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் முதல்வர் ஸ்டாலின் இது போன்ற அறிக்கையை வெளியிட்டிருக்க மாட்டார் என கூறியுள்ளார். மேலும் முதல்வரையும் அவரது மகனையும் விமர்சனம் செய்து வரும் ஊடகத்தினரை கைது செய்து வருவதை திமுக வாடிக்கையாக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசை விமர்சிப்பவர்களை நள்ளிரவு சுவர் ஏறி குதித்து கைது செய்து வருவதாகவும், கைது செய்தவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தால் உடனே அவர்களை வேறொரு வழக்கில் கைது செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் வானதி ஸ்ரீனிவாசன். திமுக அரசின் அடக்குமுறையில் அதிகம் பாதித்தது பாஜகவினர் தான் எனவும், சவுக்கு சங்கர் திமுகவை விட பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து உள்ளதாகவும், அவரை பாஜக ஜனநாயக வழியிலேயே எதிர்கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் திமுகவை விமர்சித்த உடனே சவுக்கு சங்கரை கைது செய்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படி அரசை விமர்சித்துவிட்டு பத்திரிகையாளர்களை கைது செய்யும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட கூச்சமில்லையா எனவும், ஆட்சிக்கு வரும் வரை ஜனநாயகம் பேச்சு பற்றி வாய்களிய திமுகவினர் பேசுவதாகவும், ஆட்சிக்கு வந்த பிறகு விமர்சிப்பவர்களை கைது செய்து கொடுமைப்படுத்துவதாகவும், இவ்வாறு திமுகவின் செயலுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.